கடலூர் முன்னாள் அரசு வழக்கறிஞர், லாயர் பார் அசோசியேஷன் முன்னாள் தலைவர், தேசிய மீனவர் கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவர், மூத்த வழக்கறிஞர் திரு சிவராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார், 3 கட்சி போட்டிடுறாங்க சார். தேமுதிக, பாமக, காங்கிரஸ் மற்றும் கட்சியெல்லாம் போட்டிடுறாங்க. இதில் யார் வெற்றி பெற்றால் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வெற்றி பெறுவாங்க? வெற்றி பெற்றால் மக்களின் நிலை மாறுமா? உங்களுடைய கருத்து மட்டும் நீ பதிவு பண்ணுங்கள் சார். வணக்கம். யார் வெற்றி பெறுவான்னு நாம் ஒன்றும் ஜோசியர் இல்லை எடுத்து உடனே சொல்கிறதுக்கு. இருந்தாலும் கடந்த 11 பாராளுமன்ற தேர்தல் நடந்துருச்சு. நாடு சுதந்திரம் ஆகி 75 வருஷத்தை தாண்டி போச்சு. ஆனாலும் இந்த நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறார்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைத்து விட்டதா என்று பார்த்தோமேயானால் நிச்சயம் இல்லை. வருகின்ற தலைவர்களெல்லாம் தங்களை வளர்த்து கொள்வதிலும் தங்கள் கட்சியை வளர்த்து கொள்வதிலுமே தான் முனைப்பாக இருக்கிறார்களே தவிர நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகள் என்ன, எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை பற்றியான சிந்தனை அவர்களுக்கு இல்லை. ஒரு சில தலைவர்களுக்கு இருந்தாலும் கூட கட்சி என்ற சுகத்தை, பதவி என்ற சுகத்தை கண்ட பிறகு அவர்களும் மாறிவிடுகிறார்கள். மாறாமல் இருப்பது வாக்காளர்கள் மட்டும்தான். அந்த வாக்காளர்கள் நிச்சயம் மாறினால்தான் இந்த அவல நிலையெல்லாம் மாறும். இன்றைக்கு நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டோமேனால் எல்லாரும் மக்கள்லாம் பெரும்பாலும் ஆளுக்கு ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க, ஒரு சங்கத்தில் இருக்கிறாங்க. எதிலையுமே இல்லாத பார்த்தா ஒரு 20-25 விழுக்காடு மக்கள் தான் இருப்பாங்க. ஆனால் தன் சார்ந்திருக்கிற தலைவன், தான் சார்ந்திருக்கிற இயக்கம் எவ்வளவுதான் திருட்டுத்தனம் பண்ணாலும், தன்னுடைய தலைவன் எவ்வளோதான் மொல்லத்தனித்தனம் பண்ணாலும், தன் தலைவனை விட்டு கொடுக்காத, தன்னுடைய கட்சியை விட்டு கொடுக்காத இந்த அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிற வரை இந்த நாடு விளங்காது. எல்லாருக்கும் இந்த சிந்தனை வேண்டும். நாம் வளர வேண்டும், இந்த நாடு வளர வேண்டும், நம்முடைய நிலை உயர வேண்டும் என்று சொன்னால் என் கை இந்த சின்னத்துக்கு தான் போடும் அப்படின்னு சொல்கிற அந்த மனம் மாறணும். அந்த மனசு மாறாத வரைக்கும் ஆட்சியில் மாற்றமே ஏற்படாது. அது என்னுடைய தெரிஞ்ச தெளிவான ஒரு கருத்து. இன்றைக்கி பாருங்கள், தேர்தலில் எல்லா தலைவர்களும் போட்டி போடுறாங்க, 3 அணியாக போட்டி போடுறாங்க. என்ன பேசுகிறாங்க எல்லாம்? நீ ஏன் இந்த ஆட்சியில் இதை செய்யலைன்னா போன ஆட்சியில் செஞ்சாங்களா, அதுக்கு முந்தைய ஆட்சியில் செஞ்சாங்களா என்ற மற்றவங்களை குறை சொல்லியே வாழ்ந்து கொண்டு இருக்கிற தவிர நீ ஏன் செய்யலை, நீ எப்போ செய்ய போகிற? இன்றைக்கி பேசுகிறாங்க கச்சத்தீவு பிரச்சனை. இப்போதைக்கு அதான் ரீசண்டாக வேகமாக போய் கொண்டு இருக்கிறது. ஏன் மீனவர் மலைன்னா இந்த அக்கறை எல்லாருக்கும்? மண்டல் கமிஷன் பரிந்துரை பண்ணி 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அதில் என்ன பரிந்துரை? மீனவர்கள், குயவர்கள், நாவிதர்கள், துணி வெளுப்பர், வண்ணார், இந்த 4 ஜாதியுமே மிகவும் அடிமட்டத்தனமான ஒரு கஷ்டமான ஜீவனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பழங்குடியினை விட கேவலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலை மாற வேண்டுமானால் அவர் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சிபாரிசு செஞ்சது. ஆனால் இந்த மண்டல் கமிஷனை நிறைவேற்றணுன்னு 40 ஆண்டு ஆயிடுச்சு. ஒருவரும் அதை பற்றியான சிந்தனை செய்ததாகவே தெரியவில்லை. இன்றைக்கி கச்சத்தீவு யார் தாரை வார்த்தான்னு எல்லாருக்கும் தெரியும். அது திமுகவும் காங்கிரஸும் செஞ்ச ஒரு செயல். அது நல்ல செயலாக கெட்ட செயலாக என்பதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அந்த செயலை செஞ்சதுக்கான ஒரு வருத்தமோ அதை திரும்பி மீட்பதற்கான ஒரு செயல்பாடோ இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், எங்களுக்கு வாக்களித்தால் கச்சத்தீவை மீட்போம். எத்தனை தடவை நீங்கள் மீட்டு விட்டீர்கள் கச்சத்தீவை? இது வரைக்கும் அதுக்கு செயலையே செய்யலையே, திட்டமே திட்டலையே. சரி, ஏன் நீ இப்போ கேட்குறாங்க காங்கிரஸும் திமுகவும், பாஜக 10 ஆண்டு இருந்தது, ஏன் அது செய்யலைன்னா நீ கேட்டியா முதல்ல அவங்கள? பாஜகவை நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்களே, காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருந்தது, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியாக 10 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? ஏன் இதுக்கான நடவடிக்கை இருந்தீங்களே, காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருந்தது, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியாக 10 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? ஏன் இதுக்கான நடவடிக்கை எடுக்கலை? சரி, நீங்கள் இப்போ 39 எம்பி போன தடவை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க. என்ன பண்ணாங்க 39 பேர்? முதல்ல அவங்க பேர் தெரியுமா மக்களுக்கு? ஒரு சொல்லக்கூடிய அளவில் ஏதாவது திட்டம் இருக்கா? எதுக்காச்சும் வாயை திறந்தீங்களா? இன்றைக்கி அதான் நடக்க போகுது. இப்போ தான் பாஜக தான் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த 39 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஓட்டுக்கு போட்டு என்ன பண்ணியும்? அப்படியே நீங்கள் 39 பேரும் மத்திய அரசோட இணக்கமாக இல்லாமல்
தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை அவர்களும் போராடி பெற்றுத் தருவதற்கு வக்கில்லாமல் வாழ்கின்ற உங்களுக்கு எதுக்கு ஓட்டு? நீங்கள் ஏன் எலெக்ஷனுக்கு வரீங்கன்னு புறக்கணிச்சிட்டு போய்ட்டு திமுக காங்கிரஸுமே. அதிமுக அது என்னன்னு சொல்கிறதுக்கு இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு தெளிவே இல்லை. பாஜக இன்னும் கொஞ்சம் முனைப்பாக இருந்திருக்கலாம். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, இந்த திட்டத்தை யாரும் கேட்கலன்றதை விட இன்றைக்கி கேட்குறாரு தமிழ்நாட்டு முதல்வர். ₹1 எங்கள்கிட்ட வசூல் பண்ணால் 29 பைசா தான் வருதுன்னு. நீங்கள் அது கணக்கு கொடுங்க முறையா? ஏன் 29 பைசா தரோம் அல்லது எவ்வளோ கூடுதலாக தரோம்? ஏன் வெள்ளத்துக்கு நிவாரணத்துக்கு எங்களால் கொடுக்க முடியல அல்லது கொடுத்தோம்? ஏன் ஏமாத்துறீங்க எல்லாரும் சேர்ந்து மக்களை? உங்களுடைய அரசியலுக்காக உங்களுடைய ஏமாற்றுத்தனத்திற்காக கஷ்டப்படுறது யார்? பாதிக்கப்படுறது யார்? இந்திய மக்கள் தானே, தமிழக மக்கள் தானே. அவங்க என்றைக்கு உயருவான், என்றைக்கு அவன் உணர்வான்? அவர்களுடைய நிலை எந்த தலைவராக இருந்தாலும் தன்னலமற்று தேச நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் இருக்கான நாட்டில் யாருமே இல்லையா? எல்லோரும் பேசுகிறாங்க நான் காமராஜ் நீ காமராஜ்னு. அவருடைய சிந்தனைப்படி செயல்படுங்க. யாராச்சும் செயல்பட்டீங்கன்னா எங்களுக்கெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம் போயிருக்கோம், தேர்தலில் புறக்கணிக்கக்கூடாதுலாம் எங்களுக்கு ஆசை தான். ஆனால் யாருக்கு வாக்களிக்கிறது? யார் நல்லவர்? யார் எங்களுக்கு வழிகாட்ட போகிறீங்க? எங்கள் தேவைகளை யார் பூர்த்தி செய்ய போகிறீங்க? இன்றைக்கி பாருங்கள், போன தேர்தலில் எல்லா கட்சியுமே மீனவர்கள், நான் மீனவர்கள் இயக்கத்தில் கட்சியில் தேசிய மீனவர் கட்சியில் ஒரு தலைவராக இருக்கேன். எங்கள் கட்சியில் எனக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்? ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையாக என்ன சொல்லியிருக்கு? மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க போகிறோம். 3 வருஷம் ஆச்சு திமுக சொல்லி, 10 வருஷம் ஆச்சு பாஜக சொல்லி, காங்கிரஸும் சொல்லிச்சு. 2 வருஷம் தான் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏதாச்சும் ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிங்களா? பாராளுமன்றத்தில் அதை பற்றி எனக்கு கேள்வியை கேட்டிங்களா? எதுவுமே இல்லாமல் செய்வோம்னு செஞ்சுட்டு எந்த எம்பி மேலேயாவது எந்த அரசியல்வாதி மேலேயாவது கேஸ் இல்லாமல் இருக்கா? ஊழல் வழக்கு இல்லாமல் இருக்கா? எத்தனை சாதாரண ஆள்லாம் கொள்ளையடிச்சிருக்கான். ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதெல்லாம் 1000 கோடி பணம் வச்சுருக்கான். யார் நீ? ஏது உனக்கு இந்த பணம்? அதெல்லாம் அந்த கட்சியை சார்ந்தவங்க சிந்திக்கணும். நம்மகிட்டேருந்து போகிறவங்க தான் மந்திரி, நம்மள்கிட்டேருந்து போகிறவங்க தான் எம்எல்ஏ, நம்மகிட்டேருந்து போகிறது தான் எம்பி. அவனுடைய 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவனுடைய நிலை என்ன? அவனுடைய வேலை என்ன? அவனுடைய வருமானம் என்ன? இன்றைக்கி அவனுடைய நிலை என்ன? ஏது பணம்? நீ உயர்ந்துட்டியா? ஓட்டு போட்ட நீ உயர்ந்துட்டியா? நீ உழைச்சா தானே உனக்கு 3 வேளை சோறு. நீ உழைச்சா தானே உன் பிள்ளைக்குட்டியை காப்பாற்ற முடியும். எதையுமே சிந்திக்காமல் நீங்கள் மக்கள் சிந்திச்சா அரசியல்வாதி தானாக மாறிவிடுவான். ஆகவே மக்கள்கிட்ட தான் இருக்குது நம்முடைய சக்தி. அந்த ஜனநாயக சக்தியை, தலையான சக்தியை நீங்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்தினா தான் நமக்கான ஆட்சி. அது எந்த ஆட்சி வேணாலும் யார் வேணாலும் வரட்டும். ஆனால் மக்களுக்காகவே தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கிற அந்த தலைவர்களை நாம் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிற அவல நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எனக்கு ஒன்றும் சொல்வதில்லை. எனக்கு ஒன்றும் பெரிய மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆகவே மக்களே, தலைமையை மாற்றுங்கள். தொண்டனாகவே இருக்க கற்றுக்கொள்ளாதீர்கள். நல்லது கெட்டதை சிந்தியுங்கள். யார் வந்தாலும் இந்த நாடு நல்லா இருக்கும் என்று நினைத்து பார்த்து அந்த நபர்களுக்கு வாக்களிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக நாடு சுபிட்சம் வரும். நன்றி, வணக்கம். சிறப்பு எடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் மாவட்ட செய்தியாளர் சோபன் பாபு.